நாம் ஏதாவது முக்கியமான வேலை செய்து கொண்டிருக்கும் போது யாராவது வந்து அந்த வேலைக்கு முட்டுக்கட்டை போட நினைத்தால் நாம் உடனே சிவ பூஜையில் கரடி மாதிரி வந்து தொல்லை பண்ணாதே என்று வந்தவரிடம் சொல்லுவோம். அதனால் அவருக்கும் மனவேதனை உண்டாகும். ஆனால் இதன் உண்மையான அர்த்தத்தை தெரிந்தால் சந்தோஷப்படுவீர்கள். அது என்னவென்றால், முன்பெல்லாம் சிவாலயங்களில் பல்வேறு இசைக்கருவிகள் இசைக்கப்படும். அபிஷேகம் நடக்கும் போதும், அலங்காரம் நடக்கும் போதும், உற்சவர் உலாவரும் போதும் இவை இசைக்கப்படும். இப்போதும் தவில், நாதஸ்வரம் இசைக்கப்படுவதை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட இசைக்கருவிகளில் ஒன்றுதான் கரடிகை. சிவபெருமானுக்கு அலங்காரம் முடிந்து தீபாராதனை காட்டப்படும் போது மட்டும் இந்த கருவி இசைக்கப்படும். சிவ வழிபாடு பற்றிய சிந்தனை இல்லாமல் இருக்கக்கூடிய பக்தர்கள் இந்த இசையை கேட்டவுடன் சிவபெருமானுக்கு காட்டக்கூடிய தீபாராதனை தரிசித்து மனதை சிவ சிந்தனைக்கு கொண்டு வந்து விடுவர். கரடிகை என்ற வாத்தியம்தான் பழமொழியில் கரடி என்று மாறிவிட்டது. இனிமேல் சிவபூஜையில் கரடிகை என்றே சொல்வோம்.